विशेषहृदयापात्रं दीपत्यादिगुणार्णवं तीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजिग्मरुग्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानामाद्यस्य नः कुलपतेरुकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रैकुलं प्रणमामि मूर्धना भूतं सरस्य महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेण परकारयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीशौनकान्वयशरत्परिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटेश्वरगुरुत्तमपुत्ररत्नं तस्मादवाप्तनिगमान्तरहस्य जालं श्रीश्रीनिवासगुरुवर्यमहं प्रपद्ये श्रीशैलनरसिंहार्य श्रीपादकमलाश्रितं वन्दे यतीन्द्रप्रवणप्रवणं लक्ष्मणं முனிம். இன்றைய தினம் தொடங்கி நாம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றான எம்பார் ஜிஆர் சுவாமி அருளி செய்த சித்தாந்த தூலிகா என்கிற அந்த ஒரு சின்ன கிரந்தத்தை நாம் சேவிக்கலாம். இது வடிவிலே சிறிய கிரந்தம்னு சொன்னா கூட பல சாரதமமான அர்த்த விசேஷங்களை கொண்டது. ரொம்ப ஒரு சீரிய கிரந்தம். அது ஒரு பிரகரண கிரந்தம் போலே அருளி செய்திருக்கார் அந்த ஜிஆர் சுவாமி. பிரகரண கிரந்தம் என்று சொன்னால் ஒரு சாஸ்திரத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணக்கூடியவர்கள் வாசிக்க வேண்டிய ஒரு கிரந்தம். இப்போ நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சத் சம்பிரதாயத்திலே ரகசிய கிரந்தங்கள் அப்படின்ற கடல், அதற்குள்ளே பிரவேசம் பண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு கிரந்தம். அதுல சாரதமமான அர்த்த விசேஷங்களை காட்டக்கூடிய கிரந்தம் என்னும் சொல்லலாம். ரகசிய கிரந்தங்கள்லாம் வாசித்தாலும் கூட அதுல சாரதமமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் ஒரே இடத்தில் தொகுத்து ரொம்ப ஆச்சரியமாக காட்டக்கூடிய ஒரு கிரந்தம். அதனால ரகசிய கிரந்தம்னு சொல்லும் பொழுதே அதுதான் எல்லா வேதாந்தங்களுடைய சாரமான பாகம். அப்பேற்பட்ட முமுட்சுப்படியும் ஸ்ரீவச்சன பூஷணம் முதலிய திவ்ய கிரந்தங்கள், ரகசிய கிரந்தங்கள், அவைகளில் இருக்கக்கூடிய மிக மிக சாரதமமான அர்த்த விசேஷங்களை ஒருங்கனே தொகுத்து நமக்கு நல்ல ஒரு அழகிய ரொம்ப ஆச்சரியமான சைலியிலே இந்த கிரந்தத்திலே தொகுத்து காட்டியிருக்கார் எம்பார் ஜிஆர் சுவாமின்னு பார்க்கிறோம். அதுல சித்தாந்த தூலிகா, தூலிகான்னு சொன்னா எழுத்தாணி. பக்தி சித்திர தூலிகா என்று கூட நம்மாழ்வாருடைய அந்த ஞான முத்திரையை சொல்லுவது உண்டு. நம்முடைய நெஞ்சிலே, நெஞ்சென்னும் அந்த ஒரு செவுரு, அதுல பக்தியை வரையக்கூடியதான அந்த ஆணி, எழுத்தாணி அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். இல்லைன்னா இந்த சித்திரம், ஓவியம் வரைவதற்கு வேண்டியதான அந்த ஒரு கருவி, அது என்பதும் கொள்ளலாம். அதனால சித்தாந்த தூலிகா அப்படின்னு சொல்லும் பொழுது, சித்தாந்தம் அப்படின்னு சொன்னாலேயே பூர்வர்கள் பிராமாணிகமாக ஒப்புக்கொண்ட அர்த்த விசேஷங்கள், பெரியோர்களாலே இதுதான் சரியான அர்த்தம் என்று அங்கீகரிக்கப்பட்ட தத்துவங்கள், பிரமேயங்கள், அந்த சித்தாந்தங்களை, பிரமேய விசேஷங்களை, அர்த்தங்களை நன்கு நம்முடைய நெஞ்சிலே வரையக்கூடியதான ஒரு நூல். இப்போ நம்முடைய நெஞ்சு என்கிற அந்த ஒரு காகிதம் அல்லது ஒரு வரைவதற்கு வேண்டியதான இலை, அதிலே சித்தாந்தம் என்கிற அந்த விஷயத்தை நன்கு எழுதக்கூடியதான ஒரு கருவியாக இந்த கிரந்தத்தை அவர் அருள் செய்திருக்காருன்னு பார்க்கறதுனால சித்தாந்த தூலிகை. எம்பார் ஜிஆர் சுவாமியுடைய தனியன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீவாதூல ரமா பிரபால ருச்சிர ஸ்ரக்சைன்ய நாதாம்சஜ ஸ்ரீ குருவிந்திர மகாரிய லப்த நிஜசத் சத்தம் ஸ்ருதாபீஷ்டதம் ஸ்ரீ ராமானுஜ முக்கிய தேசிகலசத் கைங்கரிய சம்ஸ்தாபகம் ஸ்ரீமத் வெங்கட லக்ஷ்மணாக்கிய யமினம் தம் சத்குணம் பாவையே என்பது. எம்பார் ஜிஆர் சுவாமி நம்முடைய ஆசூரி பெரிய திருமாளிகைக்கு ரொம்பவே நெருக்கமுடையவர். ஆசூரி பெரிய மகாஸ்வாமி, பெரிய சுவாமி, அவருடைய ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன், பிராச்சாரியராக திகழ்ந்தவர் எம்பார் ஜிஆர் சுவாமின்னு பார்க்கிறோம். ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களுக்கு, தர்க்கம், வேதாந்தம், இந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம்
பெரிய சுவாமிக்கு ஆச்சாரியராக இருந்தவர் குண்டலம் நரசிம்மாச்சாரியர் சுவாமி, குண்டலம் சுவாமி. அவருக்கு சகல உபய வேதாந்த அர்த்தங்களையும் உபதேசித்தவர் மதுரமங்கலம் எம்பார்ஜியர் சுவாமி என்கிற இந்த மகா யோகீஸ்வரர். இந்த சுவாமி எம்பார்ஜியர் சுவாமி பற்பல கிரந்தங்களை அருளி செய்திருக்கார் நம்முடைய சம்பிரதாயார்த்தங்களை ரட்சிப்பதற்காக. அதில் இன்னைக்கு ஓரளவுக்கு காலக்ஷேபம் பண்ணக்கூடியவர்களுக்கு தெரிந்த ஒரு கிரந்தம் என்று பார்த்தால் ஸ்ரீவச்சன பூஷண வியாக்கியானத்தின் அரும்பத உரை. ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு மணவாள மாமனிகள் இட்டருடைய வியாக்கியானம், அதற்கு விவரணமாக ஒரு விஸ்தரமான ஒரு அரும்பத உரையை அருளி செய்திருக்கார் எம்பார்ஜியர் சுவாமி. இதுதான் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கிரந்தம். ஆனால் இதை காட்டிலும் இன்னும் பல பல கிரந்தங்கள், 30-40 கிரந்தங்கள் ரொம்ப விஸ்தரமாக சம்பிரதாயார்த்தங்களை நிலைநாட்டும் வண்ணமாக அருளி செய்துள்ளார் என்று நாம் பார்க்கிறோம். பல கிரந்தங்கள் அவருடைய சிஷ்ய பரம்பரையிலே அது ரட்சிக்கப்பட்டு வருகின்றன. அதுல ரொம்ப ஒரு சின்ன கிரந்தம், வடிவிலே அழகா சுருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் தான் இந்த சித்தாந்த தூலிகா. இது சம்ஸ்கிருதத்திலே அருளி செய்யப்பட்டிருக்கக்கூடிய கிரந்தம். பெரும்பாலும் எம்பார்ஜியர் சுவாமியினுடைய கிரந்தங்கள் சம்ஸ்கிருதத்தில் தான் அமைந்துள்ளன. ரகசியார்த்தங்கள், சம்பிரதாய சத்சம்பிரதாய சித்த அர்த்தங்கள் எல்லாம் சாஸ்திர யுக்திகளை கொண்டு அதை நிலைநாட்டுவது என்பது சுவாமியினுடைய முக்கிய உத்தேசமாக நமக்கு தெரிகிறது. அந்த கணக்கிலே அர்த்த பஞ்சகத்தை விவரிக்கக்கூடியதுதான் இந்த கிரந்தம். சித்தாந்த தூலிகை என்பது அர்த்த பஞ்சகத்தை விவரிக்கக்கூடியது. அது ரொம்ப ஆச்சரியமா, பிரமாணம்னா எது, பிரமேயம்னா எது, பிரமேயம் என்னால் அர்த்த பஞ்சகம் தான் என்ன இப்படி அழகாக பிரித்து இந்த கிரந்தத்திலே நிரூபணம் பண்ணி உள்ளார். இது சம்ஸ்கிருதம் என்பதனாலே நேரடியா அந்த வாக்கியங்களுக்கு தமிழாக்கமாக ஒரு முதல் பகுதிக்கு தமிழாக்கம் செய்து இப்போ அது எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம், அது பிடிஎஃபா. அதனால அதை பார்த்துட்டு வரலாம். அந்த தமிழ் வாக்கியம், சம்ஸ்கிருத வாக்கியம் படிச்சு தமிழ் வாக்கியத்தையும் என் படித்து அந்த அர்த்தத்தை விவரிக்கிறேன். நம்ம பெரிய சுவாமியினுடைய பிராச்சாரியர் அப்படின்றதுனாலே அந்த ஒரு காரணத்தினாலேயும், அதே போல நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர்த்தெடுத்த ஆச்சாரியர்களிலே மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியர் அப்படின்றதுனாலையும் இந்த சுவாமியினுடைய கிரந்தத்தை நாம் அவசியம் அதிகரிக்கணும். அதிலும் இந்த ஒரு கிரந்தம் இருக்கு, இது ரொம்ப சாஸ்திர விசாரம் என்னெல்லாம் ஒரு வாதங்கள் என்றெல்லாம் இல்லாமல் ரொம்ப சாரமாக எல்லோரும் அறிய வேண்டிய அர்த்தங்களை காட்டக்கூடிய பிரகரண கிரந்தம் என்பதனாலே இது கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனாலே இந்த கிரந்தத்தை இப்போ நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். முதல்ல மங்கள ஸ்லோகம். வரவர முனிவர சரணௌ தருண சரோஜாத ஜடர கமனீயௌ அபி மம சிரஸ்ய கஸ்மாத் கருணா பரிணாம தாபிதௌ கலயே. வரவர முனிவர சரணௌ, மணவாள மாமனிகளுடைய அந்த 2 திருவடிகள், அவைகளை தருண சரோஜாத ஜடர கமனீயௌ. அப்படி தருணமான அப்படின்னா ரொம்ப இளமையான, அந்த சரோஜாதம், சரோஜம் தாமரை, அதனுடைய ஜடரம் போலே கமனீயமானவைகள், இந்த இளந்தாமரை போலே ரொம்ப அழகியது. அதாவது ஜடரம்னா அதனுடைய உள்பகுதி, இளந்தாமரையினுடைய உள்பகுதியை போலே மிக அழகியதாய் அழகாக திகழக்கூடிய அந்த மணவாள மாமனிகளின் 2 திருவடிகள், அவைகளை அபிமம சிரசி அகஸ்மாத் கருணா பரிணாம தாபிதௌ. அகஸ்மாத் கருணா என்னால் நிர்ஹேதுகமான கிருபை, காரணமற்றதான கிருபை. அந்த நிர்ஹேதுகமான கிருபையினாலே தாபிதௌ வைக்கப்பட்டவைகள். எங்கே? மணவாள மாமனிகளுடைய அந்த 2 திருவடிகள், பொன்னடியாம் செங்கமலம்னு சொல்லும்படியான மணவாள மாமனிகளுடைய திருவடிகள் என்னுடைய சிரசின் மேலே வைக்கப்பட்டவைகள் என்று நான் கலையே, என்று நான் பாவித்துக் கொள்கிறேன், நான் தியானிக்கிறேன். அதாவது இந்த பொன்னடியாம் செங்கமலமான அந்த மாமனிகளின் திருவடிகள் என் சென்னியை அலங்கரிக்கின்றன என்பதாக நான் இப்பொழுது தியானித்துக் கொள்கிறேன் அப்படின்றது இந்த அர்த்தம், இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். மணவாள மாமனிகளுடைய திருவடிகள், 2 திருவடி தாமரைகள் எப்படி உம்முடைய சிரசின் மேலே வந்தன?
அகஸ்மாத் கருணா பரிணாமேன தாபிதௌ. அந்த மணவாள மாமனிகளின் நிர்ஹேதுக கிருபையின் காரணத்தினாலேயே என்னுடைய தலையிலே, நீசனான என்னுடைய தலையின் மேலேயும் அவைகள், இந்த திருவடிகள் வந்தன. என் தலையிலே வைக்கப்பட்டவை அந்த திருவடிகளை நான் நெஞ்சாலே எண்ணுகிறேன் அப்படின்றதாக தெரிவிக்கிறதுனால ஆச்சாரியன் திருவடிகளை தியானித்துக் கொண்டு இந்த கிரந்தத்தை எழுத தொடங்குகிறார். அதுதான் சாராம்சம். ஆச்சாரிய பரம்பரையிலே சரமாச்சாரியராய் விளங்கக்கூடியவர், அதுவும் ரகசிய கிரந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணி அவையினுடைய அர்த்தத்தை வெளிக்கொண்டு வந்தவரான யதி புனரவதார பூதரான மணவாள மாமுனிகள், அவருடைய திருவடியை நான் முதலில் தியானித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கும் பொழுதும் மங்களம் செய்ய வேணும். மங்களம் என்று சொல்லும் பொழுது அது பகவத் தியானமோ அல்லது ஆச்சாரிய வந்தனமோ இதெல்லாம் பண்ண வேண்டியது. அந்த முதல்ல மணவாள மாமனிகளுடைய திருவடிகளை நான் தியானித்துக் கொள்கிறேன் என்பதாக இங்கே கிரந்தகர்த்தாவான ஜி.ஆர். சுவாமி இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக நமக்கு தெரிவிக்கிறார். அதனால அந்த மணவாள மாமனிகளுடைய திருவடிகள் எப்பேற்பட்டவை? இளம் தாமரையைப் போலே அவ்வளவு அழகாக திகழக்கூடியவைகள். அந்த திருவடிகள் அவருடைய நிர்ஹேதுக கிருபையினாலேயே என் சென்னியிலே வைக்கப்பட்டவைகள். அவைகளை நான் தியானித்துக் கொள்கிறேன் என்பதாக மங்கள ஸ்லோகம். அடுத்தது, முமுக்ஷோஹோ மோக்ஷார்த்தம் பிரமாணசாரேண பிரமேயசார நிர்ணய கர்த்தவ்யா தத்திர தர்மஜ்ஞ சமயேவ சாரபூதம் பிரமாணம். நம்ம தமிழாக்கத்தை நாம் வாசிப்போம். மோக்ஷத்தின் பால் முமுக்ஷுவினாலே பிரமாணசாரத்தை கொண்டு பிரமேயசார நிர்ணயம் செய்ய கடவது. அதில் தர்மஜ்ஞ சமயமே சாரமான பிரமாணம் ஆகும். ஸ்வத பிரமாணமான வேதத்திற்கும் அதன் அபேட்சை உள்ளபடியால் ஆபஸ்தம்பராலும் தர்மஜ்ஞ சமய பிரமாணம் வேதாஷ்ட என்று கூறப்பட்டுள்ளது. என்ன ஆரம்பிக்கிறார்னா, சித்தாந்தங்களை தெரிவிக்க வேண்டும். சரி, சித்தாந்தம் என்னாலே பிரமேயம், அவசியம் அறிய வேண்டிய அர்த்த விசேஷங்கள். ஆனால் பிரமேயம் என்று சொல்வதற்கு முன்பு பிரமாணத்தை நாம் முதல்ல நிரூபிக்கணும். எந்த பிரமாணத்தை கொண்டு இந்த அர்த்தங்களை நீர் சொல்ல போகிறீர் அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? அதனால்தான் முதல் பங்கியில என்ன தெரிவிக்கிறான், ஒரு முமுட்சுவானவன் அவன் மோட்சம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவன் செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்னால், பிரமாண சாரம், பிரமாணங்களுக்குள்ளேயே சாரமானதை கொண்டு பிரமேய சார நிர்ணயம் செய்ய வேணும். பிரமேயங்களுக்குள்ளே எது சாரமாக இருக்குமோ அதை அவன் நிர்ணயிக்க வேணும். அதாவது ஞானான் மோக்ஷா அப்படின்றது பொதுவான ஒரு விதி, சொல்லப்படக்கூடிய விஷயம். இது எல்லா வைதிகர்களும் அங்கீகரித்த விஷயம். ஜீவாத்மாவுக்கு மோட்சம்ன்ற புருஷார்த்தம் ஏற்பட வேண்டும் என்னால் அவனுக்கு ஞானம் முதல்ல இருக்கணும். ஏன்னா ஞானம் இருந்தால்தான் இவன் நான் அடைய வேண்டியது இதுதான், என் ஸ்வரூபம் இதுதான் என்று அவன் புரிந்து கொள்வான், அதை விரும்புவான். அப்பொழுதுதான் அது புருஷார்த்தமாக ஆகும். அவன் விரும்பி அதை பெற வேண்டும். அதனால இவன் விரும்பி பெற வேணும் என்று சொன்னால் விரும்புவதற்கு முதல்ல ஞானம் வேணும் தானே. அப்போ ஸ்வரூபாதி ஞானம், தன் ஸ்வரூபம் என்ன, பகவத் ஸ்வரூபம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்காக தான் இதை தெரிவிக்கிறார். நாம் பார்த்தோம்னா முமுட்சுப்படியிலும் சரி, தத்துவத்திரயம், இந்த கிரந்தங்களுடைய தொடக்கத்திலேயே என்ன இருக்கும், ஒரு முமுட்சுவுக்கு தத்துவத்திரய ஞானம் வேணும், ரகசியத்திரய ஞானம் வேணும். ஏன்? மோட்சத்திற்கு பகவத் கிருபை தானே காரணம். சத்தியம், பகவத் கிருபை காரணம்தான். ஆனா பகவத் கிருபை என் மேல் விழுகிறது, பகவத் கிருபை எனக்கு இருக்கு, நான் தான் அதை தவிர்த்து கொள்கிறேன். அப்போ அதை நான் தவிர்க்க கூடாது என்னால் என்ன பண்ண வேண்டியது என்று இதெல்லாம் புரிந்து கொள்ளணும்னா நமக்கு முதல்ல ஞானம் வேணும். அதனால்தான் தெரிவிக்கிறார், மோட்சத்தை அடைவதற்கு ஒரு முமுட்சுவுக்கு கண்டிப்பாக வேண்டிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னால் பிரமேய சாரத்தை நிர்ணயிக்க வேணும். பிரமேயங்கள்னா அறிய வேண்டிய விஷயங்கள், அவைகளுக்குள்ளே சாரமான விஷயத்தை இவன் அறுதியிட வேண்டும். எதை கொண்டு? பிரமாண சாரத்தை கொண்டு, பிரமாணங்களுக்குள்ளே சாரமானதை கொண்டு பிரமேயங்களுக்குள்ளே சாரமான விஷயத்தை இவன் நிர்ணயிக்க வேண்டும். சரி, அப்போ கேள்வி, பிரமாணங்களுக்குள்ளே சாரம் எது? இதுதான் இப்ப முதல் பிரகடனம். இந்த கிரந்தம் எப்படின்னா 6 பாகங்கள் இருக்கு. முதல் பாகம் என்பது இந்த பிரமாண விசாரம், அடுத்த 5 பாகங்கள் பிரமேய விசாரம், அர்த்த பஞ்சகம். அதனால அதுல முதல் பகுதி என்னால் பிரமாணம், 2வது பகுதி பிரமேயம்,
அந்த 2வது பகுதியான பிரமேயத்துக்குள்ளே 5 பாகங்கள்னு இருக்கு. சரி, பிரமாணங்களுக்குள்ளே சாரம் எது? அதில் தர்மஜ சமயமே சாரமான பிரமாணமாகும். பிரமாணம் என்னாலே நமக்கெல்லாம் வைதிகர்களுக்கு வேதம் தானே பிரமாணம். சத்தியம், வேதம் பிரமாணம். ஆனா பிரமாண சாரம் என்பது பெரியோர்களினுடைய சமயம், பெரியோர்களினுடைய அனுஷ்டானம், அவர்களுடைய கருத்து, அவர்களுடைய திருவாக்கு, இதுதான் நமக்கு சாரமான பிரமாணம். இப்போ பிரமாணம் என்பது ஒண்ணு, ஆனா பிரமாண சாரம், சாரம்ன்ற வார்த்தைக்கு ஸ்திரமான அம்சம் இல்ல பலமான அம்சம் எனெல்லாம் அர்த்தம். இப்போ பிரமாணம் என்னால் வேதம், ஆனா பிரமாணங்கள் அதை காட்டிலும் சாரமானது இந்த தர்மஜர்கள், சிஷ்டர்கள், பெரியோர்கள், தர்மத்தை உணர்ந்தவர்கள், அவர்களின் சமயம். சமயம் சமயம்னு சொன்னால் அவர்களுடைய அனுஷ்டானம், அவர்களுடைய திருவாக்கு, அவருடைய திருவாக்கும் அவருடைய அனுஷ்டானம், வாழ்வும் வாக்கும்னு சொல்லும்படி அவர்களுடைய திருவாக்கும் அவர்களுடைய அனுஷ்டானமும் என்ன அர்த்தம்? அப்போ வேதம் என்பது அபௌருஷேயம். ஆனால் வேதத்தை காட்டிலும் பெரியோர்களுடைய சமயம்தான் நமக்கு பிரபல பிரமாணம் என்பதாக முக்கியமான ஒரு அர்த்தத்தை இங்கே நிரூபிக்கிறார். ஆச்சரியமா நிரூபிக்கிறார். பல பல யுக்திகளை கொண்டு நிம்பார்ஜிகர் சுவாமி காட்டுறார். அதில் தர்மஜன் தர்மத்தை உணர்ந்தவர்கள், பெரியோர்கள், அவர்களின் சமயம்தான் சாரமான பிரமாணம். ஏன் அப்படின்னா ஸ்வத பிரமாணமான வேதத்திற்கும் அதன் அபேட்சை உள்ளபடியால். ஒரு விஷயத்தை காட்டுறார். வேதம் என்பது ஸ்வத பிரமாணம், அதுல சந்தேகமே இல்லை. ஸ்வத பிரமாணம் என்னால் மற்றொன்றை எதிர்பாராது தானே பிரமாணமாக கூடியது. இப்போ லோகத்துல நாம் எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னோம்னா, யாரோ ஒரு வைஷ்ணவர் ஒரு வார்த்தை சொல்றார், இது இப்படி ஏற்பட்டது அப்படி. இது எப்படி நீர் சொன்னீர்? பூர்வாச்சாரியர்கள் சொல்லியிருக்கார்களா? எந்த கிரந்தத்தில் இருக்குன்னு நாம கேட்போம். அப்ப நம்முடைய வார்த்தைக்கெல்லாம் ஸ்வத பிராமணியம் கிடையாது. பூர்வர்கள் வாக்கு அதை அடியொற்றி நாம் பேசினால்தான் பிரமாணம். சரி, அடுத்ததாக பூர்வாச்சாரியருடைய கிரந்தங்களை நாம் பார்த்தோம்னா அவர்களும் என்ன சொல்லுவார்கள்? வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கின்றன, அதனாலே இதுதான் உண்மையான பொருள் என்ன அவர்கள் வேதத்தை மூலமாக காட்டி அவர்கள் திருவாக்கு அருளி செய்யப்பட்டிருக்கும். இது போலே வேதம் ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறது என்னால் அது எதனாலே அப்படின்னு கேள்வி வராது. வேதம் இயற்கையாக தானே பிரமாணமாகும். வேத பிரமாணத்துக்கு இன்னொரு மூலம் நாம் தேட வேண்டியதில்லை. எப்படி நம்முடைய வாக்குக்கு பெரியோர்களுடைய வாக்கு மூலம், பெரியோர்களுடைய வாக்குக்கு வேத வாக்கியம் மூலம், இல்ல ரிஷிகளுடைய வாக்கியம், ரிஷிகள் வாக்கியத்துக்கும் வேதம் தான் மூலம். வேதத்துக்கு மற்றொரு மூலம் உண்டா என்னால் கிடையாது. அதுதான் ஸ்வத பிரமாணம். சுவாபாவிகமாக இயல்பாகவே பிரமாணமாக கூடியது, மற்றொன்றை எதிர்பாராமல் தானே பிரமாணமாக இருக்கக்கூடியது வேதம். சத்தியம். ஆனாலும் இப்ப அதுக்கு மேல் விஷயம் சொல்றார். அப்பேற்பட்ட வேதத்திற்கும் கூட தர்மஜ சமயத்தின் தேவை இருக்காம். இது எவ்வளவு ஒரு அழகான விஷயம் பாருங்கள். வேதத்துக்கு பெரியோர்களுடைய அனுஷ்டானம், அவருடைய திருவாக்கு ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னா, எது வேதம் என்பதை காட்டி தரக்கூடியவர்கள் பெரியோர்கள் தானே இல்லையா? இருக்கு யஜுர் சாமம் அதர்வம் என்னெல்லாம் சொல்லும்படியாக வேதங்கள்னு சொல்றோம். ஏதோ ஒரு வடமொழியில் ஒரு வாக்கியத்தை சொல்லி இது வேதம்னு சொன்னா நாம் ஒப்புக்கொள்ள முடியுமா? கிடையாது. இப்போ பெரியோர்கள் எதை வேதம் வேதம் என்று அங்கீகரிப்பார்களோ, எதை பிரமாணம் என்று காட்டுவார்களோ, அதை கொண்டுதானே நாம் வேதத்தையே புரிந்து கொள்கிறோம். அப்போ வேதத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த பூர்வர்களுடைய அத்தியன பரம்பரை வேணும். அதனால இதுதான் வேதம் என்று காட்டுவதற்கு பெரியோர்களுடைய சமயம்தான் நமக்கு மூலமாகிறது. சமயம் என்னால் வியவஸ்தை. பெரியோர்களுடைய சமயம், இதுதான் செய்ய வேண்டியது, செய்யக்கூடாது, இது இப்படித்தான், இது இப்படி அல்ல என்ன அவர்கள் காட்டக்கூடிய ஒரு வரம்பு, அதுதான் சமயம்னு சொல்றோம். அந்த வரம்பு என்பது வாக்கினாலேயும் வரும், அவர்களுடைய அனுஷ்டானத்தினாலேயும் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் சமயம் என்னால் ஒரு வரம்பு, மரியாதை. அந்த வரம்பானது வார்த்தைகளாலேயும் அறியப்படுகிறது, அவர்களுடைய செயல்களினாலேயும் அறியப்படுகிறது. அதனால சமயம் என்பதற்கு வரம்பை காட்டக்கூடிய திருவாக்கும் அனுஷ்டானமும் என்று அர்த்தம். இதுதான் தாற்பயம் இங்கே பாருங்கள். அதனால பெரியோர்கள் எதை வேதம் வேதம் என்று காட்டுவார்களோ அதைத்தான் நாம் நம்புகிறோம் வேதம் என்று. அவர்களுடைய அவர்களுடைய பரம்பரை மூலமா, அத்தியன பரம்பரை மூலமாக இன்னைக்கு நமக்கு வேதம் கிடைத்திருக்கு. அதனாலே
அது மிக முக்கியம் என்று காட்டுகிறார். இதை வேற சில கிரந்தங்களையும் சொல்லும்போது இப்படி காட்டியிருக்கார்கள். கௌதம தர்மசூத்திரம் அதனுடைய வியாக்கியானம் இதெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் இதுதான் காட்டுகிறார்கள். ரிஷிகளுக்கு வேணுமானால் நேரடியாக வேதம் பிரமாணமாக இருக்கலாம். ஏன்னா அவர்களுக்கெல்லாம் தபோபலத்தினாலே வேதம் அனைத்தையும் அவர்கள் கண்டறிந்தார்கள். அப்புறம் அவர்கள் ஸ்மிருதிகள் இதெல்லாம் இயற்றினார்கள். ஆனா நம்மால் எல்லா வேதத்தையும் அறிய முடியுமா? முடியாது. இருக்கக்கூடிய வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் ஒழுங்காக அறிய முடியுமா? முடியாது. அப்போ நமக்கு பெரியோர்களுடைய வாக்குதான் நமக்கு பிரமாணம். அவர்களுக்கு வேணுமானால் வேதம் பிரமாணமாக இருக்கலாம் என்பதாக மற்றவர்களும் கூட இதை அங்கீகரிக்கிறார்கள். அதனால் என்னன்னா தர்மஜ்ஞ சமயம் என்பது வேதத்துக்கு வேண்டி இருக்கே ஒழிய வேதம் என்பது தர்மஜ்ஞ சமயத்தை அபேட்சிக்குமே ஒழிய வேதத்தின் அபேட்சை தர்மஜ்ஞ சமயத்துக்கு கிடையாது என்பதாக இங்கே காட்டுறார். இதைதான் ஆபஸ்தம்பரும் என்ன தெரிவித்தார்? ஆபஸ்தம்பராலும் தர்மஜ்ஞ சமய பிரமாணம் வேதாச்ச என்று கூறப்பட்டுள்ளது. ஆபஸ்தம்ப மகர்ஷி எம்பெருமானார் அவரை பல இடங்கள்ல கொண்டாடுகிறார். தம்முடைய இந்த விசிஷ்டாத்வைத தர்சனத்துக்கு வேண்டிய முக்கியமான அர்த்த விசேஷங்களை ஆபஸ்தம்ப மகர்ஷி பகவான் ஆபஸ்தம்பர் 2-3 இடங்கள்ல தெரிவித்திருக்கார் என்று ஸ்ரீபாஷ்யத்தில் எடுத்து காட்டியிருக்கார். ஆனால் அப்பேற்பட்ட ஆபஸ்தம்ப மகர்ஷி அவர் தர்மசூத்திரங்களை இயற்ற தொடங்கும் பொழுதே ஆரம்பத்திலே என்ன தெரிவித்தார்? தர்மஜ்ஞ சமய பிரமாணம் வேதாஷ்ச அப்படின்னு சூத்திரத்தை இயற்றினார். தர்மம் என்னால் அதற்கு எது பிரமாணம்? எதை கொண்டு தர்மத்தை அறியலாம் அப்படின்னா தர்மஜ்ஞ சமய பிரமாணம். தர்மத்தை உணர்ந்த பெரியவர்கள் இருக்கார்களே அவர்களுடைய சமயம்தான் நமக்கு பிரமாணம் ஆகும். அந்த இடத்துல வியாக்கியானத்துல காட்டியிருக்கார்கள் பெரியோர்கள்லாம். சமயம்னு சொன்னா வியவஸ்தை, இது செய்ய ஒரு வரம்பு என்ன காட்டி அந்த யாரோ தன் சொல்லக்கூடிய வரம்பு, நாஸ்திகன் சொல்லக்கூடிய வரம்பு, அவனுடைய வாக்கெல்லாம் பிரமாணமாகாது. தர்மஜர்கள், தர்மத்தை உணர்ந்தவர்கள், அவர்கள் காட்டும் சமயம், அவர்களின் சமயம்தான் பிரமாணம் ஆகும் என்ன காட்டியிருக்கார்கள். அதன் பிறகு வேதாஷ்ச, தர்மஜ்ஞ சமயம் பிரமாணமாகும், வேதங்களும். இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். வேதங்களும் என்ன? வேதத்தை பின்னாடி சொன்னாரே ஒழிய முதல்ல சொல்லியிருக்க வேண்டாமோ? வேதங்கள் பிரமாணம், தர்மஜர்களின் சமயமும் பிரமாணம் என்ன சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி இல்லாமல் முதல்ல தர்மஜ்ஞ சமயம்தான் பிரமாணம், பிறகு வேதம் என்ன இப்படி காட்டினதுனாலேயே என்ன தெரியறதுன்னா நமக்கெல்லாம் பிரதான பிரமாணம் தர்மஜ்ஞ சமயம், பூர்வர்களின் சமயம்தான். அதன் பிறகுதான் நமக்கு வேதம் பயன்படும் அப்படின்றது இங்கே அவருடைய திருவுள்ளம் பார்க்கலாம். மேல விவரிக்கிறார். தர்மஜ்ஞ சமயத்திற்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேதத்தின் அபேட்சை உள்ளதே என்று சங்கிக்க வேண்டா. வேதம் யோகம் முதலியவைகளுக்கு விஷயம் அல்லாததாய் அத்தியந்த அலௌகிகமான அர்த்தங்களை சாட்சாத்கரிக்க வல்ல பகவன் நிர்ஹேதுக கடாட்சத்தினாலே பெறப்பெற்ற திவ்ய சக்ஷுசுக்களை உடையவர்களான பராங்குஷாதி தர்மஜர்களின் சமயத்திற்கு வேதத்தின் அபேட்சை கிடையாதன்றோ. இது ஒரு முக்கியமான விஷயம். இங்க தர்மஜர்கள்னா யார்? இந்த இடத்துல எம்பார்ஜியர் சுவாமி ஒரு விஷயத்தை புதுசா காட்டுறார். பொதுவா இந்த தர்மஜர்கள்னு சொன்னா ரிஷிகள் அப்படின்னு அர்த்தம் வச்சுப்போம். மனு, யாக்ஞவல்கிய, கௌதம முதலிய ரிஷிகள், இவர்கள் தான் தர்மத்தை உணர்ந்தவர்கள். அவர்களுடைய சமயம் என்னால் அவருடைய வார்த்தைகள், அவருடைய ஸ்மிருதிகள். ஆனா இங்கே அப்படி கொள்ளல. தர்மஜர்கள்னு சொன்னா பகவானுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே மயர்வர மதிநலம் அருள பெற்ற ஆழ்வார்கள் தான் உண்மையான தர்மஜர்கள் என்பதாக ஒரு சூக்ஷ்மார்த்தத்தை காட்டுறார். அதனால எப்படின்னா இந்த வச்சனங்களுக்கெல்லாம் பொதுவாக மற்றையவர்கள் அத்வைதம் முதலிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு விதமாக அர்த்தம் சொன்னா கூட நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஏற்ப இப்படி நாம் அர்த்தம் கொள்வது பொருந்தும் என்று இங்கே காட்டுறார். தர்மஜர்கள்னு சொன்னால் சாதாரண ரிஷிகள் இங்கே அல்ல. ஏன்னா அவர்களை காட்டிலும் உண்மையான தர்மத்தை பற்றிய ஞானம், தெளிந்த ஞானம், மிக விரிந்த ஞானம் ஆழ்வார்களுக்குத்தான் இருக்கு. இதை மேல காட்ட போறார். நான் இப்ப இங்க என்ன கேள்வி அப்படின்னா, சுவாமி நீர் மாறி சொல்லுகிறீமா, நீர் மாறாக சொல்லுகிறீரே, தர்மஜ்ஞ சமயத்துக்கு
வேதத்தின் அபேட்சை வேண்டி இருக்கே. தர்மஜர்கள்னா சிஷ்டர்கள், பூர்வர்கள், அவர்களுடைய சமயம், அவர்களுடைய வாக்கு, அவருடைய அனுஷ்டானத்துக்கு வேதம் தானே மூல பிரமாணம். நேரடியாகவோ இல்ல பரம்பரையாகவோ அடுத்தடுத்ததாகவோ வேதம் தானே மூலமாக இருக்கும். அதனால வேதம் தானே பிரதானம். நீர் மாறி சொல்லி இருக்கிறீர் எப்படி அப்படின்னா அதுக்கு சொல்றது கிடையாது. வேதத்தினாலேயும் காட்ட முடியாத அர்த்தங்கள், வேதத்தாலேயும் சொல்லப்படாத சில அர்த்தங்கள், அல்லது இந்த ரிஷிகள்லாம் தங்களுடைய யோக பிரபாவத்தினாலே சில அர்த்தங்களை அறிகிறார்கள் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த யோகம், வேதத்திற்கோ இல்ல யோக பலம், இந்த சமாதி, இந்த யோக தபஸ், அதற்கோ விஷயம் ஆகாத பல உயர்ந்த கருத்துக்கள் பகவத் கிருபையினாலே ஆழ்வார்களுக்கு அது வெளிப்பட்டன. அதான் காட்டுறார். வேதமோ யோகமோ இவைகளுக்கெல்லாம் விஷயம் அல்லாததா, இவைகளாலே பார்வையாத சில தத்துவங்களை எல்லாம், அதான் அத்தியந்த அலௌகிகமான அர்த்தங்கள், மிகவும் திவ்யமான விஷயங்கள், நம்ம லோகத்தாருக்கு புலப்படாத அர்த்தங்கள், அதையெல்லாம் நேரடியாக கண்டவர்கள் ஆழ்வார்கள். அதையும் சாட்சாத்கரிக்க வல்ல, அதையும் பார்ப்பதற்கு தகுதியான திவ்ய சக்ஷுஸ் அப்படின்னா ஞானம், அதை பகவான் ஆழ்வார்களுக்கு அருளினான். பகவத் நிர்ஹேதுக கடாட்சத்தினாலே பெறப்பெற்றதான திவ்ய சக்ஷுஸ், திவ்ய ஞானம். இந்த திவ்ய கண்ணுனா ஞானம் அர்த்தம். திவ்ய ஞானம் இருக்கே, இந்த திவ்ய ஞானமானது பகவானாலே அருளப்பட்டிருக்கு. இந்த திவ்ய ஞானத்தை ஆழ்வார்கள் எதையெல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னா வேதம் காட்டாத, நேரடியாக சொல்லாத அர்த்தங்களோ இல்ல யோக பிரபாவத்தினாலே ரிஷிகள் சொல்லாத அர்த்தங்களோ இவைகளையும் கூட இந்த ஆழ்வார்கள் திவ்ய கண்ணாலே அவர்கள் அதையெல்லாம் கண்டார்கள். அதனாலே அப்பேற்பட்ட பராங்குஷாதிகள் தான் இங்கே தர்மஜர்கள். அப்பேற்பட்டவர்களின் சமயம் இருக்கே, அதுதான் நாங்கள் பிரதான பிரமாணம்னு சொல்றோம். அந்த ஆழ்வார்களின் சமயமான திவ்ய பிரபந்தம் அருளி செயலுக்கு வேதத்தின் அபேட்சை கிடையாது. என்ன புதுசா இருக்கு நீ சொல்றது அப்படின்னா, புதுசா நான் சொல்லவில்லை. கீதையில் இவ்வாறாக கூறப்பட்டுள்ளதே. நாகம் வேதைர் ந தபசா ந தானேன நச இஜ்ஜயா சக்கிய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா. என்னை எவ்விதமாக நீ பார்த்து உள்ளாயோ அவ்விதமாக வேதத்தினாலேயோ தபஸினாலேயோ தானத்தினாலேயோ யாகத்தினாலேயோ கூட பார்க்க இயலாது. பார், எம்பெருமான் இந்த திவ்ய சக்ஷுஸ கொடுக்கிறான். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. திவ்ய சக்ஷுஸை திவ்யம் ததாமிதே சக்ஷுஹு என்பதாக அவனுக்கு ஒரு தனிப்பட்ட திவ்ய ஞானத்தை, கொஞ்ச காலம் மட்டும் இருக்கும்படி திவ்ய ஞானத்தை அவனுக்கு பகவான் அருளினான். அருளின பின்பு எல்லாவற்றையும் காட்டி பின்பு இது இந்த ஸ்லோகமானது சொல்லப்பட்டிருக்கு. அதனால வேதங்களை கொண்டோ இல்ல பகவானிடத்துல பக்தி இல்லாது இருக்கக்கூடிய சாதாரண வேதங்களையோ இந்த தானாதிகளை பண்ணுவதன் மூலமாகவோ இப்படியெல்லாம் என்னை பார்க்கவே முடியாது. இதற்கு அடுத்த ஸ்லோகம் தான் பக்தியா துவனன்யா சக்கியா, என்ன அனன்ய பக்தியினால் மட்டுமே என்னை பார்க்க முடியும் என்பதாக இங்கே காட்டப்பட்டிருக்கு. அதனாலே பகவானாலேயே அருளப்பட்ட திவ்ய சக்ஷுஸினாலே பகவானை எப்படி நாம் சேவிக்க முடியுமோ, எதையெல்லாம் நாம் சாட்சாத்கரிக்க முடியுமோ அதை வெறும் வேதத்தை கொண்டோ இல்ல தானாதி தர்மங்களை கொண்டோ நாம் அறிய இயலாது என்பது தெளிவாக இந்த ஸ்லோகத்திலே காட்டப்பட்டிருக்கு. அதனாலே தர்மஜர்கள், பராங்குஷாதிகள், பராங்குஷ பரகாலாதிகள், இவர்கள் தர்மத்தை அறிந்தவர்கள்னு சொன்னா எப்படி தர்மத்தை அறிந்தவர்கள்? பகவானுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே அந்த திவ்ய ஞானத்தை பெற்று அதன் மூலமாக அனைத்து அர்த்தங்களையும் தர்மங்களையும் உணர்ந்தவர்கள் அப்படின்றது இங்கே தாற்பயம். இப்ப அடுத்தது சில ஆக்ஷேபங்கள், பல கேள்வி பதில்கள் இங்கே அடுத்ததா அமைந்திருக்கின்றன. நோய் தராணி என்கிற ஸ்ருதியினாலே மறுக்கப்பட்டுள்ள அபச்சரித்தங்களுக்கும்
பிராமாண்யத்தை தவிர்ப்பதற்காக தர்மஜ சமயத்திலும் வேத அவிருத்தாம்சமே பிரமாணம் என்று கூற வேண்டியபடியால் அதற்கு வேத அபேட்சை அவசியம் வருமே என்று கூற வேண்டா. ஒரு கேள்வி என்னன்னா, உபனிஷத்திலே இந்த வாக்கியம் இருக்கு, நோ இதராணி யான்யஸ்மாகம் சுசரிதானி தானி த்வயோபாஸ்யானி நோ இதராணி. அதாவது ஆச்சாரியன் உபதேசிக்கிறார், இந்த பாருப்பா, நாங்கள் பண்ண செயல்களை எல்லாம் அப்படியே கண்மூடித்தனமா நீ பின்பற்றாதே. யான்யஸ்மாகம் சுச்சரித்தானி, நாங்கள் செய்த நற்செயல்கள் அதை மட்டும் நீ பின்பற்று. நாங்கள் கவனக்குறைவினாலேயோ அஜானத்தினாலேயோ சில தவறான காரியங்களையும் பண்ணியிருக்கலாம், அதையெல்லாம் நீ பின்பற்றாதே, சுச்சரிதங்களை மட்டும் நீ பின்பற்று என்பது அந்த நேரடியா அந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு அர்த்தம். அப்போ அதை இங்க வச்சு கேட்கிற, என்ன நீர் சொல்றது, பெரியோர்களுடைய அனுஷ்டானத்தை முழுமையாக நாம் கடைபிடிக்கணும், அதுல வேதத்தை கொண்டு நாம் அதை ஆராய வேண்டாம் என்று சொன்னால் இது சரியா? வேதத்தை கொண்டு ஆராய்ந்துதான் நாம் பூர்வர்களுடைய அனுஷ்டானத்தையும் தெரிந்து கொள்ளணும். பெரியோர்கள் ஒரு காரியம் செய்தாலும் கூட இது வேதத்தினால் அங்கீகரிக்கப்பட்டதா இல்ல வேதத்தில் மறுக்கப்பட்டுள்ளதா, வேத விருத்தமா இருந்தா இதை நாம் கொள்ளக்கூடாது. இதை நாம் சொல்லல, வேதமே சொல்லி இருக்கே. அதனால வேதத்தினுடைய அபேட்சை இல்லாமல் வெறும் பூர்வர்களுடைய அனுஷ்டானத்தை கொள்ளலாம் என்று சொல்லுவது தவறு அப்படின்றது ஆக்ஷேபம். ஏன்னா அப்படி கொண்டோமானால் பூர்வர்கள் சில தவறான அஜானத்தினாலே சில தவறான விஷயங்களையும் பண்ணியிருப்பார்கள், அதையெல்லாம் நாம் கொள்ள முடியாதே அப்படின்றது கேள்வி. இது என்னன்னா, இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சில தர்மசாஸ்திரங்கள் இதை பத்தி விவரித்திருக்கார்கள். பூர்வருடைய அனுஷ்டானத்தை நாம் கண்மூடித்தனமா ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா சில தவறுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இப்போ ரிஷிகள் விஷயத்துல நாம் பார்த்தோமானால், இந்த வசிஷ்டர் விஸ்வாமித்ராதிகள்லாம் வேத விருத்தமான சில செயல்களையும் செய்திருக்கார்களே, அதையெல்லாம் நாம் எப்படி கொள்ள முடியும்? அப்ப அதெல்லாம் அவர்கள் சாகசமாக செய்தார்கள், அப்படியே சகசா கொஞ்சம் நிலை நின்று யோசிக்காமல் வேகமாக பண்ண சில காரியங்கள், அதெல்லாம் நாம் கொள்ள முடியாது என்பதாக சில விஷயங்களை காட்டுறார். அதுல அப்ப அது போல இதை நாம் சொல்ல முடியுமா அப்படின்னா கிடையாது. அந்த சில வியவஸ்தை என்பது ஆழ்வார்கள் விஷயத்தில் வந்தது கிடையாது. சாதாரண ரிஷிகள், தேவதைகள், இவர்கள் விஷயத்தில் தான் அந்த வசனம் என்பதாக இங்கு எடுத்து காட்டியிருக்கார். தாற்பயம் என்ன பாருங்கள். அதாவது சில வசனங்களை படிக்கிறேன். திருஷ்டோ தர்ம வியதிக்கிரம சாகசஞ்ச மகாத்மனாம். பெரியவர்களிடத்திலும் கூட தர்மத்தை மீறுதல், சாகசம், அப்படி கவனக்குறைவினாலே வேகமாக சில காரியத்தை செய்தல், இதெல்லாம் பார்க்கப்பட்டுள்ளதே அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம். என்ன அது மாதிரி அவர்கள்லாம் பண்ணிவிட்டார்கள் அப்படின்னா, வேத காலத்துல சில ரிஷிகள்லாம் இருக்கும் பொழுது, கதக பரத்வாஜௌ அந்யோன்யம் வியத்யஸ்ய பாரியே ஜக்மதுஹு வசிஷ்டாண்டாலீம் அக்ஷமாலாம் பிரஜாபதிஷ்ச ஸ்வாம் துஹிதரம் இத்தியாதி தர்ம வியதிக்கிரம திருஷ்டா. தர்மத்தை மீறுதல் அப்படின்னு சில செயல்கள்லாம் நாம் பார்க்கிறோம். கதகன் பரத்வாஜன் அப்படின்ற 2 பேர்கள், அவர்கள் ஒரு சில தவறு செய்தார்கள். அந்யோன்யம் வித்தியாசம் செய்து பாரியைகளை கொண்டது. வசிஷ்டர் ஒரு சண்டாள யோனியிலே பிறந்த அக்ஷமாலி அப்படின்றவளை பரிகிரகித்தாராம்.
பிரஜாபதி நான்முகனும் தன்னுடைய பெண்ணான சரஸ்வதியே விவாகம் பண்ணி கொண்டார். இது மாதிரி சில தர்ம வியதிக்கிரமங்கள் இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கொண்டு அவர் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் அந்த ஒரு சில மகான்கள் அவர்கள் சிலது தவறாக செய்திருந்தாலும் கூட அதையெல்லாம் நாம் அனுகரிக்க கூடாது. அவர்களுக்கு வேணுமானால் அவருடைய பிரபாவம் தபோ பலத்தினாலே அவர்கள் மேலே அந்த பாபம் தட்டாமல் போகும். ஆனால் நாம் மகா துர்பலர்களான நாம் அதை அனுகரிக்க கூடாது என்று இப்படி இந்த ரிஷிகள்லாம் எழுதி வைத்திருக்கார்கள். அதுதான் இப்ப இங்க இவர் கேள்வி கேட்கிறார். அப்போ பூர்வர்களுடைய சமயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாம் அப்படியே கை கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு பதில் சொல்றார். அப்படி இல்லை. இந்த கேள்வியெல்லாம் அல்பஜ்ஞர்களான இந்த ரிஷிகள் தேவதைகள் இவர்கள் விஷயத்துலதான். ஆழ்வார்கள் விஷயத்தில் இந்த கேள்வி வராது என்று கூற வேண்டாம். அந்த ஸ்ருதி வாக்கியத்திற்கு தர்மஜ சமயத்தில் சேராததான இந்திர சந்திராதிகளின் அபச்சரிதங்களே விஷயமானபடியால் அவைகளுக்கு பிராமாண்யம் சேராது. இப்ப பாருங்கள், இந்திரன் சந்திரன் இவர்கள்லாம் செய்த சில தவறான செயல்கள் புராணங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். இல்ல, இந்திரன் அகல்யை அடைந்தான். இது மாதிரி சில விஷயங்கள். சந்திரன் ரோஹிணியின் இடத்திலே தனித்து அன்புடன் இருந்தான். இன்னும் பல விஷயங்கள்லாம் பார்க்கிறோம். அப்போ இது மாதிரி இந்த அல்ப தேவதைகளோ இல்ல ரிஷிகளோ இவர்கள் செய்யக்கூடிய தவறான செயல்கள், வேத விருத்தமான செயல்கள், அதை கை கொள்ளக்கூடாது. அதெல்லாம் நாம் விட்டுவிட வேணும் என்ன அவர்கள் விஷயத்தில் தான் இது பொருந்தும். ஆனா இப்ப நாம் தர்மஜர்கள்னு சொல்லுவது யாரை அது காட்டுறார். இங்கு தர்மஜர்கள் என்றால் அலௌகிகமான ஸ்ரேயஸின் சாதனத்தை பற்றிய அசங்குஜித சாட்சா்காரத்தை உடையவர்கள், தர்மத்தை அறிந்தவர்கள் தர்மஜர்கள். தர்மத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அது சித்தம் சாத்தியம். தர்மம்னா வேதம் சொல்லக்கூடிய விஷயங்கள், சித்த தர்மமான எம்பெருமான் அவனுடைய ஸ்வரூபம். இதையெல்லாம் தர்மம்னா அலௌகிகமான ஸ்ரேயஸ் சாதனம். ஸ்ரேயஸ்னா ஒரு நன்மை, அது இகலோகத்தில் நன்மையாகட்டும் பரலோகமோ இல்ல மோட்சம், இது எல்லாமே ஸ்ரேயஸ். அப்பேற்பட்ட ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடிய நன்மையை தரக்கூடிய சாதனங்கள் செயல்கள், அதை நன்கு அறிந்தவர்கள். அசங்குச்சிதமான சாட்சா்காரம்னா எந்த தடையும் இல்லாமல் பரந்து விரிந்த ஞானத்தை உடையவர்கள், அது ஆழ்வார்கள் மட்டும்தான். ரிஷிகள்லாம் ஆக மாட்டார். ரிஷிகளுக்கு ஞானம் இருந்தாலும் ஓரளவுக்குத்தான், அது தடைப்பட்டதுதான், முழுக்க விரிந்தது என்று சொல்ல முடியாது. ஏன்? தர்ம வீரியத்தினாலே வளர்க்கப்பட்ட ஞானத்தை உடையவர்களான இந்திர சந்திராதிகள் அங்கனமாகார்கள். இந்திர சந்திராதி தேவதைகளோ இல்ல ரிஷிகளோ தர்மஜர்கள் என்ன அவர்களை நாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் அவருடைய புண்ணியத்துக்கு ஏற்ப ஞானம் விரிந்திருக்கும். தர்ம வீரியம் அப்படின்னா அவர்களுடைய புண்ணியம், புண்ணிய பலம், அதனாலே அவர்களுக்கு விரிந்த ஞானம் இருக்கு, தேவதைகளுக்கு ரிஷிகளுக்கெல்லாம். ஆனா ஆழ்வார்கள் போலே நிர்ஹேதுக கிருப்பையினாலே அசங்குச்சிதமான ஞானம் அவர்களுக்கு கிடையாது. மேலும் அவரவர்களின் அதிகாரத்தை உண்டாக்கும் கர்மத்தினால் மறைக்கப்பட்டும் இருக்கும். எனவே இந்திரசந்திர பராசராதிகளின் அகல்யா தாரா மத்ஸ்யகந்தி கமனம் முதலியவைகள் தர்மஜ சமயத்திற்குள்ளே சேராது. பாருங்கள், இரண்டாவது விஷயம், இந்த தேவதைகளும் ரிஷிகளுக்கெல்லாம் அதிகாரம்னு அவரவர்களுடைய பதவி. இது அந்தந்த ஜீவாத்மா ஒரு பெரிய ஒரு கர்மத்தை நற்செயலை செய்து இந்திர பதவியிலே சந்திர பதவியிலே எல்லாம் சேர்ந்திருக்கார்கள். அப்போ அந்தந்த அதிகாரம் பதவி அதை உண்டாக்கி கொடுத்த செயல்கள் இருக்கு இல்லையா, அந்த கர்மத்தினாலேயே அவர்கள் செய்த கர்மங்கள்னா யாகாதிகள் செயல்கள், அந்த கர்மத்தின் காரணத்தினால் இவர்கள் ஞானம் அளவுபட்டுதான் இருக்கும். இப்ப இந்திர பதவியில இருக்க வேணும்னா அதற்கு வேண்டிய ஞானம் அவனுக்கு இருக்கும். பிரம்மாவின் பதவியில் இருக்கணும், அதற்கு வேண்டிய ஞானம் அவனுக்கு குறுகியதாக இருக்கும். அப்ப இவருடைய ஞானம் அசங்குச்சிதம் என்று சொல்ல முடியாது. அது அவர்களுடைய அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த செயல்கள், அவர்கள் செய்த யாகாதி செயல்கள், அதனாலே அவர்களுக்கு அளவுபட்ட ஞானம் தான் இருக்குமே ஒழிய அளவற்றதான முழு ஞானம் கிடையாது. அதனால என்னன்னா அவர்கள் இங்கே நாம் தர்மஜர்கள் என்று கொள்ளக்கூடாது. அதனால் அவர்கள் செய்த சில செயல்கள்லாம் பிரமாணம்னு நாம் சொல்லக்கூடாது. என்னது? இந்திரன் செய்த அகல்யாகமனம், சந்திரன் செய்த தாரா கமனம்,
பராசரர் வேதவியாசருடைய தகப்பனார் அவர் செய்த அந்த மத்ஸ்யகந்தி கமனம் இதையெல்லாம் நாம் பிரமாணம் என்று சொல்ல முடியாது. இதெல்லாம் பிரமாணம் என்று ஒப்புக்கொள்ள முடியாது. சரி, ஆக தர்மஜர்கள்னா ஆழ்வார்கள் தான் என்று நீர் சொன்னீர் இல்லையா? அங்கேயும் நாம் விசாரிப்போம்னு அடுத்த ஒரு பூர்வபக்ஷம். இங்கனே கூறின போதிலும் விப்ரநாராயணராலே செய்த தேவதேவி கமனத்திற்கும் நீலன் செய்த பரத்ரவிய அபகாரத்திற்கும் பிராமாண்யத்தை தவிர்ப்பதற்காக தர்மஜ சமயத்திற்கு வேதத்தின் அபேட்சை அங்கீகரிக்க வேணுமே என்னில். அடுத்த கேள்வி, சரி இவர்கள்லாம் தவறான, அதாவது முறையற்ற ஸ்திரீகள் இடத்திலே சேர்ந்தார்களே, அதெல்லாம் அபச்சரித்தம் தான், அது ஒன்றும் சதாச்சாரம் கிடையாது அப்படின்னு நீ சொன்னீர். சரி, ஆனால் அப்படி பார்த்தா ஆழ்வார்களுக்குள்ளேயும் கூட இதை நாம் கொண்டு வரலாமே. ஆழ்வார்களிலேயும் இருவர் செய்த செயலை நாம் பிரமாணம்னு சொல்ல முடியாது. அப்போ ஆழ்வார்களுடைய நடத்தையிலையும் சாஸ்திரத்துக்கு வேதத்துக்கு விருத்தம் அல்லாதது அப்படின்னு ஒரு வரம்பை கொள்ளணுமே. அப்போ வேதத்தினுடைய அபேட்சை வந்து விடுமேன்னு கேள்வி. இப்போ விப்ரநாராயணர், அதாவது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவர் முன்னிலை. விப்ரநாராயணர் அவர் இந்த தேவதேவி அப்படின்றவளிடத்திலே ரொம்ப ஈடுபட்டு கிடந்தார். பகவத் ஸ்மரணம் எல்லாம் அவருக்கு போயிடுத்து. எம்பெருமானை மறந்து அரங்கனை மறந்து இப்படி இவளுடைய வீட்டின் வாசலிலே கிடந்தார்னு பார்க்கிறோம். அப்போ அதுவும் சரியல்ல. அதே போல அடுத்த விஷயம், நீலன் செய்த, அதாவது பரகாலம், நீலன்றதும் அவருடைய அந்த முன் திருநாமத்தை வச்சுன்னு சொல்றார், அவர் பண்ணின பரத்ரவிய அபகாரம் இல்லையா, அது ததியாராதனத்திற்கு என்று சொன்னாலும் கூட மற்றவருடைய தனத்தை அபகரிப்பது. எத்யபி நாம் சொல்லும் பொழுது என்ன சொல்றோம், அதாவது நியாயம் அல்லாத அந்நியாயமான ரீதியிலே அதர்மமாக நிறைய பணத்தை சேர்த்து வைத்திருந்தவர்கள், அவரிடமிருந்து அதையெல்லாம் அபகரித்து தந்தார் அப்படின்னா ஒரு பக்கம் சொன்னா கூட, அப்போ அதை நாம் அப்படி பண்ண தொடங்க முடியுமா? நாம் அப்படி பண்ணலாமா? பண்ண முடியாது. அப்போ பரத்ரவிய அபகாரம் அப்படின்னா அது போய் முடியும். அதனால் அவர் செய்த பரத்ரவியாபகாரம் அது பிரமாணம் ஆயிடுமே. ஆழ்வார்கள் தான் இங்கே தர்மஜர்கள், அவர்கள் செய்த செயலெல்லாம் பிரமாணம் என்று சொன்னால் இந்த ரெண்டு செயலை எப்படி நாம் பிரமாணமாக கொள்ள முடியும் அப்படின்னா அங்க பதில் காட்டுறாருங்க. அங்க நல்ல அவ்விரண்டு விஷயங்கள் செய்த போது அவ்விருவரும் தர்மஜர்கள் அல்லாதபடியால் அந்த தோஷம் வாராது. அவ்விருவருக்கும் பிற்காலத்திலேயே பகவன் நிருஹேதுக கட்டாட்சத்தினாலே ஞானலாபம் என்று பூர்வாச்சாரியர்களால் அனுகிரகிக்கப்பட்டுள்ளது. முதல் சமாதானம் என்ன அப்படின்னா, இந்த செயல்களை செய்த போது அந்த இரண்டு பேரும் ஆழ்வார்களாகவே ஆகல. ஆழ்வார்கள்னா மயர்வர மதிநலம் அருள பெற்ற பின்புதானே ஆழ்வார்கள் என்ன அவர்களை நாம் சொல்லுகிறோம். அப்புறம் இந்த விப்ரநாராயணர் முதல்ல பகவானிடத்துல பரம பக்தியுடன் நந்தவனம் அமைத்து அரங்கனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனா இடையிலே பகவான் மாயையாக ஒரு விளையாட்டாக இதை செய்தான். அவருடைய பூர்வ கர்மங்கள் எல்லாம் ஒழிக்க வேணும், பிராரப்தத்தை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே பண்ணான் என்று காட்டப்படுறது. அப்போ தேவதேவியின் இடத்துல ஈடுபட்டிருந்தார். அப்புறம் இந்த பகவானுடைய அந்த பொன் வட்டில் அது திருடு போனது, அது இவர் தான் பண்ணான், இவர் மேலே அது அந்த குற்றம் சுமற்றப்பட்டு அப்புறம் கடைசியில எம்பெருமான் சொப்னத்திலே, அந்த அரசனுடைய சொப்னத்திலே வந்து அவர் பண்ணவில்லை என்னெல்லாம் சொல்லி அவரை விடுவித்தார். அப்பொழுதுதான் அவர் உணர்ந்தார், நாம் எவ்வளவு தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்துல பகவான் அவருக்கு மயர்வர மதினம் அருளி அதன் பிறகு அவர் ஆழ்வாராக இருந்து பகவானிடத்திலேயே கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தார்னு சொல்றோம். நீலன் விஷயத்திலும் அது போலத்தான். பூந்தவல்லி நாச்சியார் இடத்துல மிகவும் ஆசை கொண்டு அவளை அடைவதற்காக அப்படி ததியாராதனத்தில் ஈடுபட்டார். அதற்காக இந்த தனத்தை எல்லாம் அபகரிக்க தொடங்கினார். கடைசியில் எம்பெருமானும் தாயாருமே ஒரு தம்பதிகளாக, கல்யாணமான தம்பதியாக அங்கே வந்தார்கள். அப்புறம் நடந்தது, பகவானுடைய திருவடியில் இருக்கக்கூடியதான அந்த மெட்டியை கழட்டுவதற்காக பகவானுடைய திருவடியே தன் வாயாலே பற்றினார். அதன் பிறகு பகவானே திருமந்திரத்தை அவர் காதிலே உபதேசித்தார். அந்த நேரத்தில் அவர் ஆழ்வாராக மாறினார்னு நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு அவர் இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடலை. எதுக்கு ஒரே ஒரு விஷயம் அதன் பிறகு அவர் திவ்யதேச மங்களாசாசனமாக புறப்பட்டார். எல்லா திவ்யதேசங்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணி கொண்டு வந்தார். திருவரங்கத்திலே பல கைங்கரியங்களை பண்ணுவதற்காக அவர் நாகப்பட்டினத்திலே போய் இந்த புத்த விஹார அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு மணிமயமான அந்த புத்த மூர்த்தியை
அதை கொண்டு வந்தாருன்னு இது ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. இதை தவிர்த்து இப்படி வழியில வரக்கூடியவர்களுடைய தனத்தை எல்லாம் திருடினார் என்றதெல்லாம் அப்புறம் கிடையாது. அதனால் அதெல்லாம் முன்னிலை என்று காட்டுகிறார். அதனால காட்டிலே ஒதுங்கி அவ்வழியாலே வரக்கூடிய நல்ல தனிகர்கள் அவர்களுடைய தனத்தை அபகரிப்பது என்கிற இந்த செயல் இவர் ஆழ்வாராக ஆவதற்கு முன்பு தான், பின்பு அல்ல அப்படின்றது ஒரு சமாதானம். இன்னொரு விஷயமும் இருக்கு. மேலும் முற்கூறிய அபச்சரித்தங்கள் பிராமாதிகமாக பிராமாதிகமானபடியால் சமயம் என்றே சொல்லலாகாது. பிறரும் கொள்ளத்தக்கதாக தர்மஜர்களாலே பிரவர்த்திக்கப்பட்டதொன்றே தர்மஜ சமயமாகும். அதாவது தர்மஜர்கள் எப்பொழுது ஆனார்கள்னு முதல்ல சொன்னார். இந்த காரியங்களை செய்த பொழுது இவர்கள் தர்மஜர்களாகவே ஆழ்வார்களாகவே ஆகவில்லை. இன்னொரு விஷயம், தர்மஜர்களால் ஆழ்வார்களின் சமயம்னு சொன்னா, சமயம் என்னாலே இதை மற்றவர்களும் இதை அனுஷ்டிக்க வேணும், இதை மற்றவர்களும் கை கொள்ள வேணும் என்ற எண்ணத்தாலே எதை அவர்கள் பண்ணுவார்களோ சொல்லுவார்களோ அந்த செயல்தான் சமயம். சமயம் என்னால் நாம் பண்ணக்கூடிய இது செயல் மற்றவர்களும் அனுஷ்டிக்க வேணும், மற்றவர்களும் இதை கை கொள்ள வேணும் என்ற எண்ணத்துடன் எது பண்ணப்படுமோ அதைத்தான் நாம் சமயம்னு ஒப்புக்கொள்ளணுமே ஒழிய மற்றைய எல்லா செயல்களையும் சமயம்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த ரெண்டு செயல்களை அவர்கள் பண்ணும் பொழுது இதை மற்றவர்களும் கை கொள்ளட்டும் அப்படின்னு பண்ணார்கள் இல்லையே. அதனாலே அதை சமயம் என்றே நாம் சொல்ல முடியாது. பரதிரவிய அபகாரத்தையோ தேவதேவி கமனத்தையோ அவளுடன் இருந்ததையோ சமயம் என்னே சொல்ல முடியாது. ஏன்னா இதை பிறர் கொள்ளட்டும், மற்றவர்கள் இதை அனுஷ்டிக்கட்டும் என்ற எண்ணத்துடன் இது பண்ணப்படவில்லை. மேலும் வேத விருத்தமான தர்மஜ சமயத்திற்கு அப்பிராமான்யம் கொள்ளில் ஜாமதஜராலே செய்யப்பட்ட மாத்ரு சிரச்சேதம் என்கிற குருவச்சன பரிபாலனத்திற்கும் அப்பிராமான்யம் வந்து சேரும். இது அப்பிரமாணம் என்று சொல்லலாகாது. இப்போ ஒரு புது விஷயம் எடுக்கிறார். இதுல என்ன தெரிவிக்கிறார் எம்பார் சுவாமி அப்படின்னா, பாருங்கள், தர்மஜ சமயம் சிஷ்டாச்சாரம் என்று சொன்னால் அது பிரமாணம்னு ஒப்புக்கொள்ளணும்னா, சிஷ்டாச்சாரத்திலையும் எது வேத விருத்தமாக இருக்குமோ அதை நாம் தவிர்த்து விட வேணும், வேத அவிருத்தத்தையே கொள்ள வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பித்தால் சில கஷ்டங்கள் வரும். என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை எடுக்கிறார். இது ஸ்ரீராமாயணத்துல ராமபிரானே தெரிவிக்கிற விஷயம் ஒண்ணு. ஜமதக்னி மகர்ஷியினுடைய பிள்ளையான பரசுராமர் அவர் ஒரு காரியத்தை பண்ணார். என்ன அப்படின்னா, இதெல்லாம் கதைகள் சொல்லப்பட்டிருக்கு இதிகாசங்கள் எல்லாம். ரேணுகாதேவி அவருடைய தலையை வெட்டு அப்படின்னு ஜமதக்னி மகர்ஷி சொன்னாராம். உடனடியா சிந்திக்காம மற்ற இரண்டு பிள்ளைகள் ஐயோ அதை எப்படி நான் பண்ணுவதுன்னு சிந்தித்தார்களாம். இந்த ராமன் இவர் உடனடியாக தன்னுடைய கோடாளியை கொண்டு போய் தாயின் தலையை வெட்டினார். ஆனா இதை என்னவாக அவர் நினைத்து பண்ணார்? இது குருவச்சன பரிபாலனம். பிதா அவருக்கு குரு, எல்லா சாஸ்திரங்கள் வேதங்களை உபதேசித்த குரு. இப்போ குருவச்சனத்தை நான் பரிபாலிக்கிறேன் அப்படின்ற எண்ணத்துடன் அவர் ஒரு காரியத்தை செய்தார். மாத்ரு சிரச்சேதம் அதை பண்ணினார். அப்ப பாருங்கள், இதை நாம் சிஷ்டாச்சாரம் என்று பிரமாணமாக கொள்ள வேணுமா? இல்லை, இது மிக தவறு, இது வேத விருத்தமான செயல் என்ன இதை சொல்ல முடியுமா? இந்த மாதிரி இடத்துல ரெண்டும் இடிக்கிறது. சிஷ்டாச்சாரம் என்னால் அது பிரமாணம்னு சொல்லி ஆக வேணும். வேத விரோதம் இல்லாத பொழுதுதான்னு சொன்னால் அப்போ இந்த இடத்துல பரசுராமர் பண்ண இந்த செயல் அது பிரமாணம் இல்லை என்று வந்துவிடும் அப்படின்றார். உடனே நமக்கு எல்லாம் ஒரு கேள்வி, இது பிரமாணம் இல்லை தான், இது தவறு தானே, இது அப்பிரமாணம் தானே, இது ஏதோ தெரியாமல் ஒரு வேகத்துல பண்ணினார், இதெல்லாம் சாகசமான செயல், இது பிரமாணம் சமயம்னு எப்படி இதை சொல்லுவது? இந்த கேள்வி வரும் இல்லையா? ஆனா அதற்கு உடனே பரிகாரம் சொல்றார் பாருங்கள். ஜாமதக்னியேன ராமேண ரேணுகா ஜனனி ஸ்வயம் கிருத்தா பரசுனாரண்யே பித்ருவச்சன காரிணா என்று ராமாயணத்தில் கௌசல்யாதேவியை குறித்து அந்த செயல் பிரமாணதமமான தர்மஜ சமயமாக உதாகரிக்கப்பட்டுள்ளபடியால் அத்துடன் விரோதிக்கும். ராமபிரான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு வந்த ராமபிரானே இந்த ஒரு செயலை உதாரணமாக எடுத்து காட்டியிருக்கார். எதுக்கு? பிரமாணமாக தான், நீ காட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, இல்லை நானும் கூட வருவேன்
அப்படின்னு கௌசல்யா தேவியார் சொல்லும் பொழுது அவளை சமாதானப்படுத்துவதற்காக ராமபிரான் சொன்ன வார்த்தை. மூணு மூணு இது மாதிரி 3 சரித்திரங்கள் எடுத்து காட்டுறார் ராமபிரான். அதுல ஒரு முக்கியமான விஷயம் இது. அதாவது பிதாவினுடைய வச்சனத்தை நான் கடைபிடித்தே ஆக வேணும். இதனால உனக்கு துக்கம் வரலாம், மற்றவர்களுக்கு துக்கம் வரலாம், எவ்வளவு இருந்தாலும் நான் பித்ருவாக்கியத்தை பரிபாலித்தே ஆக வேணும். ஐயோ, இதுல நிறைய பேருக்கு துக்கம் வரும், இது ரொம்ப அதர்மமான செயல், உண்மையில யோசித்து பார்த்தால் இது தர்மமே கிடையாது, நீ போய் காட்டுக்கு போகலாமா அப்படின்னு எல்லாம் பேசினால் அதற்கு பதில் தான் இந்த வாக்கியம், ராமபிரானுடைய வாக்கியம். ஜாமதக்னியன ராமேன, ஜமதக்னி புத்திரரான பரசுராமன் என்ன பண்ணார்? பிதாவின் வாக்கியத்தை அனுசரித்து காட்டிலே தன் தாயாரான ரேணுகாதேவியானவள் அவளை கோடாரியாலே நேராக அவள் வெட்டப்பட்டாள் பரசுராமராலே. அப்போ இதை பிரமாணமாக காட்டுகிறார் ராமபிரான். இப்படி இருக்கு பாருமா, அதனால பிதாவினுடைய வாக்கியம் அதை நான் கண்டிப்பாக பரிபாலித்தாக வேணும். இப்ப பாருங்கள், அந்த செயலை நாம் பிரமாணம் அப்பிரமாணம்னு சொல்லிவிட்டோம் என்னால் ராமபிரான் ஏன் அதை உதாரணமாக காட்டுகிறார்? அந்த செயல் வேத விருத்தம் அல்லவே என்று சங்கிக்கலாகாது. இன்னொரு விஷயம், இந்த விரோதத்தை ஸ்திரமாக சொல்லுகிறார். உண்மையிலே பார்த்தா இது வேதத்துக்கு விருத்தமான ஒரு செயல்தான். பிதா ஒரு வாக்கியத்தை சொன்னார் என்பதற்காக மாதாவுக்கு நாம் ஹிம்சை கொடுக்கலாமா, ஹிம்சை பண்ணலாமா? கூடவே கூடாதான். ஏன்னா வேதம் என்ன சொல்றது? மாத்ரு தேவோ பவ, அப்புறம்தான் பித்ரு தேவோ பவ. முதல்ல மாதாவை நீ கடவுளாக தேவனாக பார், அப்புறம் பிதாவை. இன்னும் மனுஸ்மிருதியும் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், பிது சதகுணம் மாதா கௌரவேண அதிரிச்சதே, பிதாவை காட்டு 100 மடங்கு கௌரவிக்கத்தக்கவள் தாயார். என்ன இது போன்ற பிரமாணங்கள்லாம் இருக்கிறதுனாலே வேதத்தின்படி பார்த்தால் அந்த பரசுராமர் பண்ணது சரி அல்ல. ஆனாலும் அது சிஷ்டாச்சாரம் பிரமாணம் என்று வைத்துக் கொண்டுதான் ராமபிரான் அங்கே அதை உதாகரிக்கிறார் என்று. இது போன்ற பிரமாணங்களிலே பிதாவை காட்டிலும் 100 மடங்கு கௌரவம் உடையவளாக கூறப்பட்டுள்ள மாதாவை பித்ருவச்சன பரிபாலனம் என்பதற்காக மட்டும் தன் கையினால் பரசுவை கொண்டு சிரச்சேதம் செய்தது என்று மிகவும் வேத விருத்தம் என்பது மிக தெளிவாக அறியப்படுகிறது. அதனால என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் தர்ம சூக்ஷ்மம். அதுக்காக என்னுடைய பெரியோர்கள் இப்படி சொன்னார்கள், அதனால் நான் வேத விருத்தமான செயலை பண்ணுகிறேன்னா அப்படி இல்லை. இங்க தர்மஜர்கள் அப்படின்னாலே ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள்ன்றது அதை நாம் மனசுல வச்சுக்கணும். இந்த இடத்துல இந்த தலையை வெட்டினது இந்த ஒரு செயல் எதுக்கு நடுவுல வந்தது? அப்போ மாத்திரு சிரச்சேதம் பண்ணா அது சரிதானா அப்படின்னு நாம் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இந்த வாக்கியத்தை இங்க எடுத்து காட்டினதே எதுக்குன்னா, சிஷ்டாச்சாரம் என்பது மிக பிரபலமான பிரமாணம். ஒரு சில சமயம் வேத வாக்கியத்துக்கு விருத்தம் போல அது தோணலாம், ஆனாலும் கூட சூக்ஷ்மமாக நாம் புரிந்து கொள்ள வேணும் அந்த நேரத்தில். அதாவது பரசுராமர் பண்ணதுன்னா அது தனி விஷயம். அதுக்காக இன்னைக்கு ஒருத்தன் அதே மாதிரி பண்ண முடியுமா? யாரோ ஒருத்தனுடைய பிதா ரொம்ப துஷ்டனாக இருக்கான், அவன் தவறான செயல்கள் ஈடுபடுறான், அவன் போய் மாதாவை அடிக்கிறான், இல்லை அடின்னு சொன்னா அதுக்காக பிள்ளை பண்ண முடியுமா? கிடையாது. இன்னைக்கு யாரோ ஒருத்தன் தவறான செயல்கள்ல குடிகாரனாவோ யாரோ ஒரு பிதா இருக்கான்னு அவனும் ஜமதக்னி மகர்ஷியும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல அப்புறம் என்ன ஆகுது, ஜமதக்னி மகர்ஷி உடனடியாக ரேணுகாதேவியை மறுபடியும் உயிர் மீட்டு கொடுத்தாருன்னெல்லாம் இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு தர்ம சூக்ஷ்மத்தை வெளிப்படுத்துவதற்காக ரிஷிகள் பண்ண ஒரு காரியம் அது. அதனால நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சில சமயம் தர்மம்ன்றது வேதத்தின்னு சொல்லப்பட்டிருக்கும், ஆனா சிஷ்டாச்சாரம் பெரியோர்களுடைய அந்த அனுஷ்டானம் தர்ம சூக்ஷ்மத்தை போதிக்கும்படியாக இருக்கும். அது ராமன் விஷயத்திலும் அது போலத்தான். ராமபிரான் விஷயத்திலும் சத்திய வாக்கியத்தை நான் பரிபாலித்தாக வேண்டும், அதனால் உங்களுக்கெல்லாம் துக்கம் வந்தாலும் நான் போக வேண்டும் என்று சொன்னால் அதுதான் தேவ ரகசியம். அவர் பிறந்ததே அதற்காகத்தானே. அப்போ அவர் விஷயத்தில் பார்த்தோமானால் பித்ருவாக்கிய பரிபாலனம் தான் முக்கியமான தர்மம். இதனால என்ன காட்டப்படுறதுன்னா, ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் அவருடைய அனுஷ்டானம்னு சொல்லும் பொழுது இல்லை இந்த வாக்கியத்துக்கு பொருந்தலையே அந்த வேத வாக்கியத்துக்கு பொருந்தலையேன்னு நாம் அதை கொண்டு நாம் நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா வேதம்ன்றது எப்படின்னா, அது அதிகாரிகள் அவரவர்களுக்கு ஏற்றா போல சில விஷயங்களை சொல்லும் இல்லையா? பிரம்மச்சாரின்னு சொன்னா அவனுக்கு அவன் மத்தியானம் தூங்கக்கூடாது, வெத்தலை பாக்கு போட்டுக்க கூடாது, சந்தனம் விட்டுக்க கூடாதுன்னு நிறைய இருக்கும். ஆனா அடுத்த கிரகஸ்தன்னு சொன்னா அவனுக்கு இதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. வெத்தலை பாக்கு போட வேண்டியது, சந்தனம் பூசிக்கொள்ள வேண்டியது அப்படின்னு அவனுக்கு இருக்கு. இந்த கட்டில்ல படுத்துக்கிறது பிரம்மச்சாரின்னா அதுவே கூடாது. அவன்
வேதத்தை அதிகரிக்கும் பொழுது பூமியில தான், அவன் தரையில தான் படுத்துக்கணும். இப்போ ஒருத்தருக்கு விதித்த ஒரு விஷயம் மற்றொருத்தனுக்கு அதர்மமாக மாறுது. அதனால வேதம் அப்படின்னு சொன்னால் எந்த அதிகாரிக்கு, எந்த தேசத்தில், எந்த காலத்தில், எந்த அதிகாரிக்கு இது அப்படின்றதெல்லாம் நாம் ஆராய வேணும். அதனால இது இந்த வேத வாக்கியத்துக்கு இந்த செயல் விருத்தமேன்னு பொதுப்படையாக நாம் எடுத்து சொல்ல முடியாது. அதை காட்டிலும் இன்னொரு பிரபலமான இன்னொரு வேத வாக்கியம் இருக்கும். ஆனா நமக்கு அதெல்லாம் நாம் தேடிட்டு போக முடியாதுன்னா, சிஷ்டர்கள், இது போன்ற மகான்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள். அதனால்தான் ஆச்சாரியர்கள் சொல்லும் பொழுது நாம் பிரதானமா ஓரான் வழி ஆச்சாரியர்கள்னு மணவாள மாமனிகள் ஈராக நாம் வைத்துக் கொள்கிறோம். அவர்களுடைய அனுஷ்டானம், ஆழ்வார்களுடைய அனுஷ்டானத்தை தான் இங்கே நாம் கொள்ள வேண்டுமே ஒழிய, அதிலே வேத விருத்தமா இல்லையான்றது நாம் பார்க்க தேவையில்லை. இதனுடைய சாராம்சம் இதுதான். நாம் வேதத்தை பார்த்தோம்னா, ஒரு வேத வாக்கியம் இப்படி சொல்லிட்டேன்னா நாளைக்கு இன்னொரு வேத வாக்கியம் இன்னொரு அர்த்தமும் சொல்லியிருக்கோம். அதை தான் சிஷ்டர்கள் பண்ணியிருப்பார்கள். இன்னைக்கு நாம் நவீன விஞ்ஞானத்துல பார்க்கிறோம் இல்லையா? நவீன விஞ்ஞானம் இன்னைக்கு ஒரு விஷயத்தை இருக்குன்னு சொல்லும், நாளைக்கு இல்ல இல்ல இப்படி இல்லைன்னு அதுவே மாத்தி சொல்லும். அப்ப நாம் கொள்ளக்கூடியது என்னன்னா, நம்ம பெரியோர்கள் சொன்னதை நாம், தர்மத்தை நாம் அனுஷ்டிப்போம் அப்படின்னு சொல்றோம். அது போலத்தான் இங்கே சிஷ்டாச்சாரம் வேதம் என்பதற்குள்ளேயும் அது போலத்தான். சிஷ்டாச்சாரம் பெரியோர்கள் அப்படி பண்ணி கொண்டு வந்தார்கள்னா அதுல ஒரு தர்ம சூக்ஷ்மம் அறிந்துதான் அவர்கள் பண்ணியிருப்பார்கள். நாம் ஏதோ தெரிந்த 2 வேத வாக்கியத்தை பார்த்து இதுக்கு விரோதம் வருதேன்னு சொன்னா கூட, நமக்கு தெரியாத சில வேத வாக்கியங்கள், அதை மனதிலே கொண்டு வேற அதிகாரிக்கு இது, இந்த தேசத்தில் இருப்பவனுக்கு இது, இந்த காலத்தில் இருப்பவனுக்கு இதுன்னு எல்லாம் புரிந்து ஆராய்ந்துதான் நம்முடைய சிஷ்டர்கள் அனுஷ்டானத்தை கொண்டிருப்பார்கள். அதனால் சிஷ்டாச்சாரத்தை முக்கியமாக நீ கைக்கொள். இதுதான் இந்த பிரகரணத்துக்கு தாற்பயம். இங்க அதனால இந்த பரசுராமருடைய விற்த்தாந்தத்தை நடுவிலே கொண்டு வந்ததனுடைய கருத்து என்ன அப்படின்னா, சில சமயம் ஒரு சில வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம், வேத வாக்கியங்களை பார்த்தோமானால் அதுக்கு விரோதமாக தோணும் சிஷ்டாச்சாரம். ஆனால் நாம் அதை சாதாரணமாக அப்படி தள்ளிவிட முடியாது. ஆனா சிஷ்டர்கள்னா யாரு அப்படின்னா, அது ஆழ்வார்கள் என்பதாக அதை நாம் உறுதியாக கொள்ளணும். என்னுடைய குடும்பத்துல வந்தவர், என்னுடைய தாத்தாவோ அவருக்கு முன்னாடி வந்தவரோ அவர் சிஷ்டர், அவர் பண்ணதை நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள் சொன்னதுக்கு விருத்தமான செயலை செய்து விட்டு இது சிஷ்டாச்சாரம் சொல்லக்கூடாது. தேவதாந்தர சம்பந்தம், இது மாதிரி இல்ல சாப்பிடக்கூடாத வஸ்துக்கள் அதை சாப்பிடுவதோ இதை வைத்து கொண்டு விட்டு இது எங்கள் பெரியோர்களுடைய வழக்கம், இது சிஷ்டாச்சாரம்னு நாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க சிஷ்டர்கள் தர்மஜர்கள்னு சொல்லுவது ஆச்சாரியர்களை, ஆழ்வார்களை என்றது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது. எனவே தர்மஜ சமயமே சாரபூத பிரமாணம் என்று அறுதியிடப்பட்டது. இதுதான் இங்கே விஷயம். வேதம், ஆனா வேதத்தை காட்டிலும் சிஷ்டர்களின் சமயம் மிகவும் பிரபலமான பிரமாணம். ஏன்னா வேதம் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும், அப்ப யாருக்காக பேசுறது அதெல்லாம் நாம் ஆராய முடியாது. நம்முடைய பெரியோர்கள் காட்டின பாதையை நாம் பிடித்து சுகமாக அதிலே நாம் பிரவர்த்திக்க வேணும். அந்த சமயமானது 2 வகைப்பட்டிருக்குமாக. தர்மஜர்கள் அப்படின்னால் தர்மத்தை முழுமையாக சாட்சாத்கரித்தவர்கள், அசங்குச்சிதமான ஞானத்தை உடையவர்கள். அது மயர்வர மதினம் அருள பெற்ற ஆழ்வார்கள் தான். மற்ற ரிஷிகள் தேவர்களுக்கெல்லாம் அவரவர்களுடைய தப்போபலத்தினாலேயோ இல்ல அவர்கள் செய்த அந்த தர்மத்தினாலேயோ அளவுபட்டதான ஞானம் தான் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னார். சரி, இப்போ அந்த தர்மஜர்கள் அப்படின்னால் ஆழ்வார்கள். அவர்களுடைய சமயம் என்ன சொன்னால் அவர்கள் காட்டிய வரம்பு, மற்றவர்கள் இதை கைக்கொள்ள வேணும், அனுஷ்டிக்க வேணும் என்ற எண்ணத்துடன் அவர்கள் முன்வைத்த கோட்பாடுகள், அதுதான் சமயம். அந்த சமயம் 2 வகைப்பட்டிருக்குமா, உபதேச ரூபம் என்றும் அனுஷ்டான ரூபம். உபதேசமாக அவர்கள் சொன்ன கோட்பாடுகள், வரம்புகள், இல்ல செயல்பாட்டாக அவர்கள் பண்ணின சில சமயங்கள், வரம்புகள். உபதேசமும் 2 வகைப்பட்டிருக்கும். விவரணி ரூபம் என்றும் விவரண ரூபம் என்றும். அவர்களின் உபதேசம் எது அப்படின்னால், முதல் உபதேசமானது ரகசியத்திரயமாகும், மற்றொன்று திருவாய்மொழி முதலிய அருளி செயல்கள் ஆகும். பாருங்கள், ஆழ்வார்கள் மூலமாகத்தான் நமக்கு ரகசியத்திரயமும் வந்திருக்கு, அவருடைய அருளி செயல்களும் நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. ரகசியத்திரயம்ன்றது விவரிக்கப்படக்கூடியது, அதை விவரிக்கக்கூடிய விவரணங்கள் அருளி செயல்கள். இது 2. ஆனால் ரகசியத்திரயமும் அருளி செயலும் அதுதான் உபதேச ரூபமான சமயம். அனுஷ்டான ரூப சமயம் என்பது
எங்கே நாம் பார்க்கலாம்? அனுஷ்டான ரூபமான சமயமும் குரு பரம்பராதி கிரந்தங்களிலே இருந்து அறியத்தக்கது. இது உபதேசத்துடன் பொருந்தியதாக இருக்க வேண்டியது தான். அதை நாம் ஜாகிரதையா பார்த்துக்கணும். சில அனுஷ்டானங்கள் இருக்கேன்னா இந்த அனுஷ்டானம் அவர் சொன்னதுக்கு சரியாக இருக்கா? ஏன்னா அனுஷ்டானம் என்று சொல்லும் பொழுதும் இது முன்னிலையிலே பண்ணதா பின்னிலையிலே பண்ணதான்லாம் பார்க்கணும். அதனால அவர்களின் அனுஷ்டானத்துக்கு பொருந்தியதான அவருடைய உபதேசம் வார்த்தைகளுக்கு பொருந்தியதான அவர்களின் அனுஷ்டானத்தை நாம் கொள்ள வேணும். ஆக இது போன்ற உபதேசத்துக்கு பொருந்தக்கூடியதான பராங்குஷ பரகாலாதி தர்மஜ அனுஷ்டானமாகிற அனைத்து பிரமாணங்கள், இந்த தர்மஜ அனுஷ்டானம் தான் நமக்கு சாரமான பிரமாணமா. அனைத்து பிரமாணங்களிலேயும் சாரபூதமான தர்மஜ சமயத்தினாலே அனைத்து பிரமேயங்களின் சாரத்தை நிஷ்கர்ஷிக்க கடவது என்று தேறிற்று. அதனால பாருங்கள், சாரமான பிரமாணத்தை கொண்டு சாரமான பிரமேயத்தை நிஷ்கர்ஷிக்க வேண்டும். சாரமான பிரமாணம் எது அப்படின்னு சொன்னால் தர்மஜர்களின் சமயம். அது என்னது? பராங்குஷாதி ஆழ்வார்களின் கோட்பாடுகள். அது என்னது? அந்த கோட்பாடுகள்னு சொல்லும் பொழுது ரகசியத்திரயமும் அருளி செயல்களும் அவருடைய அனுஷ்டானங்களும். முக்கியமானது உபதேசம். உபதேசம் அனுஷ்டானம். அதுல உபதேசம்ன்றது பிரபலம். உபதேசம்ன்றது அவர்கள் நமக்கு உபதேசித்தவைகள் யாவை? ரகசியத்திரயமும் அருளி செயல்களும். இதுதான் வேதத்தை காட்டிலும் சாரமான பிரபலமான பிரமாணம். அது வரைக்கும் சொன்னது இதுதான். வேதம் பிரமாணம் என்னால் அதை காட்டிலும் சாரமான பிரதானமான பிரமாணம் அருளி செயல்களும் ரகசியத்திரயமும். அதை கொண்டு நாம் பிரமேயத்தின் சாரத்தை நிர்ணயிக்க வேண்டும். இந்த பிரமேய சாரம் எதுன்னா அர்த்த பஞ்சகம் தான் என்பது அடுத்த பிரகடனத்துல தெரிவிக்க போறார். அதனால இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணது இதுதான். தர்மஜர்கள்னு சொன்னா இந்திரச்சந்திராதிகளோ மனு யாக்ஞவல்கியாதிகளோ கிடையாது. அவர்களை காட்டிலும் வசந்த ஆழ்வார்கள் தான் தர்மஜர்கள். அவர்களின் சமயம், அவர்கள் காட்டின கோட்பாடுகள், வரம்புகள், அது அவர்கள் திருவாக்கினாலேயும் அனுஷ்டானத்தினாலேயும் தெரியும். அதுவே பிரதான பிரமாணம் ஆகும் என்பதாக இந்த முதல் பிரகடனத்திலே காட்டி முடித்திருக்கிறார். அடுத்தது பிரமேய சாரம் நிரூபிக்கப்படுகிறது. மோட்சத்திற்காக அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய பிரமேயம்தான் பிரமேய சாரம். அது 5 விதமாய் இருக்கும். ஸ்வஸ்வரூபமும் பரஸ்வரூபமும் புருஷார்த்த ஸ்வரூபமும் உபாயஸ்வரூபம் மற்றும் விரோதி ஸ்வரூபம் என்று. பிரமேயங்கள்னா அறிய வேண்டியவைகள். பிரமேயத்துக்குள்ளேயே சாரம்னா எது? மோட்சத்துக்காக கண்டிப்பாக அறிய வேண்டிய பிரமேயம் தான் பிரமேய சாரம். அதுதான் அர்த்த பஞ்சகம் என்பதாக இங்க எடுத்து காட்டியிருக்கார். இதை நாம் அடுத்த வாரம் அடுத்த காலக்ஷேபத்தில் இதை நாம் சேவிக்கலாம். இதுலேருந்து தொடங்கி ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களாக இருக்கும். இந்த முதல்ல பிரமாண விசாரம் சாஸ்திரியமாக பல விஷயங்கள் கொண்டது. அடுத்தது பிரமேயம் அர்த்த பஞ்சகத்துடைய நிரூபணம். அதுவும் நாம் அஷ்டாதச ரகசியங்கள்ல வரும்படியாக அப்படியே இருக்காது. அதே விஷயம்தான் எண்ண வேண்டாம். இதுல ஒரு ரொம்ப சாஸ்திரமா வேதாந்த ரீதியிலே இந்த அர்த்த பஞ்சகத்தை இங்க நிரூபணம் பண்ணியிருப்பார். அதை நாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சேவிக்கலாம். ஸ்ரீமன் மகாரிய கருணா லப்த விஜான சம்பதே ஸ்ரீசைல லக்ஷ்மணாச்சாரிய முனையே நித்தியமங்கலம். நாம் பார்ப்போம். அடுத்த வாரம் பார்ப்போம்.